Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is the second video of the Tamil English Dictionary. தமிழ் ஆங்கில அகராதியின் இரண்டாவது வீடியோவாகும் இது. This video has 10 words, 10 Tamil words and their meanings. In this video, we are going to see the 10 words that begin with the two letters அங்கு. அங்கு என்ற இரண்டு எழுத்துகளில் ஆரம்பிக்கும் தமிழ் சொற்கள் 10ஐ நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். Please come, let us start the practice. Word number 1, அங்கம். அங்கம் என்பது ஒரு பெயர்ச்சொல், ஒரு நவுன். இதனுடைய ஆங்கில அர்த்தம் ஆர்கன். ஆர்கன் என்றால் உடலின் உறுப்பு. பாடி பார்ட். பாடி உடல், பார்ட்னா ஒரு பகுதி, உறுப்பு. ஆர்கன் உடலின் உறுப்பு. இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதனால் நம்பர் 2ல் பாருங்கள், ஆக்ட். இது ஒரு பெயர் சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம் நாடகத்தின் பெரும் பிரிவு. ஒரு ட்ராமா இருக்குன்னு வச்சுக்கோமே. ட்ராமாவை ஆங்கிலத்தில் ப்ளே, PLAY, ப்ளே என்றும் சொல்வார்கள். ஒரு ட்ராமா அல்லது ப்ளேயில் 5 அங்கங்கள் இருக்கும் அல்லது 4 அங்கங்கள் இருக்கும். சில ட்ராமாவில் 3 அங்கங்கள், அதாவது ஆக்ட்ஸ், ACT, ஆக்ட்ஸ். ஆக அங்கம் என்பதற்கு 2 ஆங்கில அர்த்தங்கள், ஆர்கன், மற்றொன்று ஆக்ட். ஆர்கனுக்கு உடலின் உறுப்பு, ஆக்டுக்கு நாடகத்தின் பெரும் பிரிவு. ஓகே, வேர்டு நம்பர் 2, அங்கத்தினர். அங்கத்தினர் இதுவும் ஒரு பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் மெம்பர். மெம்பர். அந்த மெம்பருங்கிற வேர்டில் 2 சிலபுள், உட்கூறுகள். சிலபுள் என்றால் உட்கூறு, ஒரு வார்த்தையின் உட்கூறு. அதை நான் ஒரு புள்ளி வைத்து பிரித்து கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சிறு மாணவர்கள் அந்த ஆங்கில வார்த்தையின் எழுத்துக்களை பிரித்து மனப்பாடம் செய்தால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக மெம்பர். இது ஒரு நவுனு. தமிழ் அர்த்தம் ஒரு குழு அல்லது சபை அல்லது குடும்பத்தின் உறுப்பினர். இதை பன்மையாக சொன்னால் மெம்பர்ஸ், உறுப்பினர்கள். ஓகே, வேர்டு நம்பர் 3, அங்காடி. இது ஒரு பெயர்ச்சொல். அங்காடி என்றால் மார்க்கெட், மார்க்கெட் அல்லது பஜார், பஜார். அல்லது ஆங்கிலத்தில் இன்னொரு அர்த்தம் ஷாப்பிங் மால், சந்தை, கடைத்தெரு. இது தமிழில் அங்காடி என்றால் மார்க்கெட்டு, பஜார், ஷாப்பிங் மால். வேர்டு நம்பர் 4, அங்கீகரி. அங்கீகரி என்பது ஒரு வெர்பு, ஒரு வினைச்சொல். வெர்பு என்றால் வினைச்சொல். அதனுடைய ஆங்கில வார்த்தை பாருங்கள், ரெகக்னைஸ். ரெகக்னைஸ், RE, COG, கக், NISE, நைஸ், ரெகக்னைஸ். அதோட பிராக்கெட்டில் ED, அதாவது D எழுத்தும் சேர்க்கப்பட்டால் அது பாஸ்ட் டென்ஸாக மாறும். ரெகக்னைஸு அதோட D நீங்கள் சேர்த்து கொண்டால் ரெகக்னைஸ்டு என்று பாஸ்ட் டென்ஸாக அதை பயன்படுத்தலாம். இதனுடைய தமிழ் அர்த்தம் மேலதிகாரி ஒரு திட்டத்தை சரி என்று ஏற்றல். மேலதிகாரி ஒருத்தர் தன்னிடம் ஒருவர் ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது அதை படித்து பார்த்துவிட்டு அது சரி என்று ஏற்று ஒரு சான்றிதழ் கொடுப்பார். சான்றிதழ், சர்டிஃபிகேட். அதுதான் ரெகக்னைஸ் பண்ணுறது. மேலதிகாரி ஒரு திட்டத்தை சரி என்று ஏற்றல், அதான் ரெகக்னைஸ். இன்னொரு அர்த்தம் பாருங்கள், ஆங்கிலத்தில் அப்ரூவ். அப்ரூவ்
ஏபிபி அப்பு, ROVE அப்ரூவ். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் நாம் என்ன செய்யணும்னா ஒரு டி அதோட நாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்ரூவ்டு ஒரு செயலுக்கு ஒப்புதல் தருதல். உதாரணமாக ஒருவர் வீடு கட்டும் ஒரு திட்டத்தை நகராட்சி கமிஷனரிடம், அதிகாரியிடம், நான் இந்த மாதிரி வீடு கட்டுறேன், அந்த வீட்டினுடைய பிளான் இது, நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணுங்கள் அல்லது ரெகக்னைஸ் பண்ணுங்கள், நீங்கள் இதை பார்த்து எனக்கு ஒப்புதல் கொடுங்க. அதுதான் அப்ரூவ். ரெகக்னைஸ் அங்கீகரித்தல். ஒரு பள்ளிக்கூடம் கட்டும்போது அதுக்கு ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அடுத்த வேர்டில் பாருங்கள், அது வருது பாருங்கள், அங்கீகாரம். அங்கீகாரம் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை சின்ன பசங்க நல்லா சொல்லி பாருங்கள். அங்கீகாரம் இது பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் ரெகக்னிஷன். ரெகக்னிஷன். TION எப்படி உச்சரிக்கணும்னா ஷா, ஷன். வடமொழியில் ஷா என்று ஒரு எழுத்து இருக்கும். ரெகக்னிஷன் இது நவுனு. இதனுடைய அர்த்தம் அந்த ரெகக்னைஸுங்கிற வெர்புனுடைய அர்த்தமே தான் இதுக்கு. ஆனால் இது நவுன் வகையை சார்ந்த வார்த்தை, பெயர் சொல்லை சார்ந்தது. ஏற்பு அளித்தல், ஒப்புதல் தருதல் என்று சொல்லலாம். ஏற்பு, ஒப்புதல் என்றும் சுருக்கமாக சொல்லலாம். ஓகே. வேர்டு நம்பர் 6 அங்குசம். அங்குசம் ஒரு பெயர்ச்சொல். இதனுடைய தமிழாக்கம் யானையை அடக்கும் ஆயுதம். யானை பாகன், யானையை பராமரிக்கும், பாதுகாக்கும் அந்த யானை பாகன், அந்த தொழிலை செய்பவர் கையில் ஒரு குச்சி வைத்திருப்பார். அந்த குச்சியின் ஒரு பக்கத்தில் 2 கூர்மையான ஆணி இருக்கும். அந்த ஆணி அந்த யானையின் தலையில் அவர் அதை வைத்து சற்று ஊன்றுவார். எப்படி இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் கையில் சாட்டை வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி. அதுதான் யானையை அடக்கும் அந்த ஆயுதம். அதுக்கு ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் கோடு. எலி, ELE எலி. ஃபண்ட், PHANT. இதை உச்சரிக்கும் போது ஃப, எலிஃபண்ட். PH அதை வேறு மாதிரி சொல்லக்கூடாது. ஃபண்ட், எலிஃபண்ட். PH F சவுண்டில் உச்சரிக்கணும். சொல்லி பாருங்கள். எலிஃபண்ட் கோடு. கோடுனா அந்த கருவி, யானையை தூண்டி அதை செய்ய தூண்டும் ஒரு கருவி. அடுத்தது 7 அங்கவஸ்திரம். அங்கவஸ்திரம் ஒரு பெயர்ச்சொல். அங்கவஸ்திரம் எ லாங் டவல். இது ஒரு பெயர்ச்சொல், நவுன். தோள்பட்டை மீது, தோல்னா தோள்பட்டை மீது அணியும் நீண்ட செவ்வக துணி. எ லாங் டவல், அதுதான் அங்கவஸ்திரம். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு நிகழ்ச்சிக்கு வர்ற நல்ல மதிப்புள்ள பெரியவங்களுக்கு, கெஸ்ட்டுக்கு அங்கவஸ்திரம் தோள்பட்டையில் போட்டு அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. நாம் பொன்னாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் அங்கவஸ்திரம். எல்லாம் டவல், தோல் மீது அணியும் நீண்ட செவ்வக துணி. அடுத்தது 8 பாருங்க, அங்க பிரதிஷ்டை. இந்த உச்சரிப்பு 2 தடவை சொல்லி பாருங்க. அங்க பிரதிஷ்டை. அங்கம், அங்கம்னாவே அர்த்தம் என்னன்னா உடல். அதை அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கணும். பிரதிஷ்டைனா கடவுளை வணங்கும் ஒரு முறை. அங்க பிரதிஷ்டை என்றால் என்ன பாருங்க, தரையில் படுத்து உருண்டு கடவுளை வழிபடுதல். நம்ம பார்த்துருக்கலாம், நம்முடைய கோவில்களில் சிலர் வேண்டுதலை வச்சுக்குவாங்க. அந்த கோவில் வளாகத்தை சுற்றி தரையில் அப்படி படுத்துக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மாரியம்மா மாரியம்மா, முருகா முருகா என்று கடவுளின் பெயரை உச்சரித்து கொண்டே உருண்டு உருண்டு அந்த கோவில் வளாகம் முழுக்க செல்வார்கள். இதுக்கு ஆங்கிலத்தில் பாருங்கள், வர்ஷிப்
அந்த வர்ஷிப்புங்கிற ஒரு வேர்டை 2 சிலபுளாக பிரிச்சிருக்கேன். வர்ஷிப்பு, வர்ஷிப் ஆஃப் காடு, வர்ஷிப்னா வழிபடுதல், ஆஃப் காடுனா கடவுளை. எப்படி? பை லையிங் அண்டு ரோலிங் த பாடி. லையிங்னா படுத்து, அண்டுனா மற்றும், ரோலிங் த பாடி உடலை உருட்டுதல், ஆன் த கிரவுண்ட் அல்லது ஆன் த ஃப்ளோர். வர்ஷிப் ஆஃப் காட் பை லையிங் அண்ட் ரோலிங் த பாடி ஆன் த கிரவுண்ட், ஆன் த ஃப்ளோர். வேர்டு நம்பர் 9 பாருங்க, அங்குலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அங்குலம் பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் இன்ச்சு. இந்த இன்ச்சுங்கிற ஒரு அளவு ரொம்ப சின்னது, ஒரு விரல் கட்டை அளவு ஏறத்தாழ. தமிழில் ஒரு அடி அளவுகோலில் 12இல் 1 பாகம். ஒரு அடி அளவுகோலில் கடையில் போய் ஸ்கேல் வாங்குவோம் மாணவர்கள்லாம், கோடு போடுறதுக்கு, அப்புறம் கணக்கு பாடத்துக்கு அளவு எடுக்கிறதுக்கு. அதில் ஒரு பக்கம் இன்ச்சு இருக்கும், இன்னொரு பக்கம் சென்டிமீட்டரில், மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் அளவு குறிக்கப்பட்டிருக்கும். அந்த அடிக்கோலில் ஒரு ஸ்கேலில் 12 இன்ச்சு இருக்கும். அதுதான் ஒரு இன்ச்சு. 12இல் 1 பாகம். அது ஆங்கிலத்தில் பாருங்கள், 12 inches, 12 அங்குலங்கள் மேக்கு. மேக்குனா உருவாக்குகின்றன. 1 foot, ஒரு அடியை உருவாக்குகின்றன. ஃபுட்டுனா அளவுகோலில் ஒரு அடி. நம்பர் 10 பாருங்கள், லாஸ்ட்டாக அங்கே. அங்கே இது ஒரு வினை உரிச்சொல். ஆங்கிலத்தில் அட்வெர்ப், ஏடிவி. இது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? இது ஒரு இடத்தை குறிப்பதால் பொதுவாக அங்கே, அந்த குறிப்பிடும் அந்த இடத்தில். இது ஆங்கிலத்தில் தேர். தமிழில் உச்சரிப்பும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தே போட்டு ஒரு புள்ளி வச்சுருப்பேன், 2 புள்ளி அப்படி செங்குத்தாக இருக்கும் பாருங்கள். அதை எப்படி சொல்லணும்? தேர். ஆடு மாடு கத்துற மாதிரி தேர், தொண்டையில் தேர். குறிப்பிடும் அந்த இடத்தில். இதுக்கு ஒரு உதாரண வாக்கியம் கொடுத்துருக்கேன். தேர் ஆர், அங்கே இருக்கின்றனர் அல்லது அங்கே உள்ளனர், 30 பாய்ஸ், 30 சிறுவர்கள் அல்லது 30 பையன்கள், இந்த கிளாஸ், அந்த வகுப்பறையில், அந்த வகுப்பில், தேர் ஆர், அங்கே இருக்கின்றார்கள், 30 பாய்ஸ் இந்த கிளாஸ். இதே மாதிரி நிறைய வாக்கியங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. அப்போ தேரில் தான் ஆரம்பிக்கணும். தேர் ஆர் 38 districts in the class. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் சொல்லலாம். ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.